Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது வாடகை கார் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த பக்தர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்த போது வரப்பாளையம் பகுதியில் சாலையோரமாக நடந்து சென்ற நிலையில் அவர்கள் மீது வாடகை கார் திடீரென மோதியது. இதில் ராமன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த 5 பேர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகரில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்மண்டல அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் பரிசுகளை வழங்கினார். நகர மாணவரணி செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியில் மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 64 அணிகள் பங்கேற்றன. இறுதி சுற்றில் மதுரை மாவட்டம் கூத்தியார்குண்டு அணி முதல் பரிசையும் விருதுநகர் அணி 2ஆம் பரிசையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பரிசு கோப்பையையும் அதற்குரிய சான்றிதழ்களையும் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் தற்போது கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பனிமூட்டத்திற்கு நடுவே குளுகுளு சீசனை உற்சாகமாக அனுபவித்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களில் சென்றனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் அதிமுக வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று அதிமுக பெண் கவுன்சிலர்கள் எச்சரித்திருக்கின்றனர். மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் கலந்து கொண்ட 2வது வார்டு மற்றும் 31வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் சாலை வசதி, கழிவுநீர் ஓடை, தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து தர மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். உடனடியாக தங்கள் வார்டுகளில் உள்ள குறைகளை தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அவர்கள் திமுக மாநகராட்சி நிர்வாகம் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த மீனவரின் உடற்கூராய்வு அறிக்கையை பெற்றுத்தரக் கோரி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்திய அவலம் நிகழ்ந்துள்ளது. MPK வலசை கிராமத்தை சேர்ந்த மீனவர் முனியாண்டி 2021ஆம் ஆண்டு ஆற்றாங்கரை வைகை ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சேற்றில் மூழ்கி உயிரிழந்தார். அவரது உடற்கூராய்வு அறிக்கை இதுவரை வழங்கப்படாததால் மீன்வளத்துறை மூலம் கிடைக்கும் நிவாரண உதவிகள் கிடைக்காமல் அவதியடைந்து வரும் மீனவரின் குடும்பத்தினர் கடல் தொழிலாளர் சங்கத்தினருடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் உடற்கூராய்வு அறிக்கையை பெற்றுத்தருமாறு மனு அளித்தனர். திமுக ஆட்சியில் ஏழை எளியவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.